அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். விசாரணையின் பல முக்கிய ஆவணங்கள் மாயம், தடுமாறும் அனுர அரசு. இனப்பிரச்சினைக்கு அரசியல் தீர்வு, வாக்குறுதி கட்டாயம் நிறைவேறும் ரில்வின் சில்வா தெரிவிப்பு. 31 கையடக்க தொலைபேசிகளால் சிக்கப்போகும் பலர், ஆபத்தில் அனுர. இலங்கையில் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை முறைகள், அரசு எடுத்துள்ள புதிய முடிவு. யாழ் வாழ்வெட்டு சம்பவம், நீதி கோரி போராடியவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்குதல். அரசு ஊழியர்களின் சம்பளம் குறித்து வெளியான தகவல். முழுமையான நிராயுத பாணியாக ஹமாஸ், பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட நெதன்யாகுவின் உரை. எல்பிட்டிய பிரதேசத்தில் துப்பாக்கிச் சூடு. தொடர்வன விரிவான செய்திகள். ராயபக்ஷ குடும்பத்தினர் பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்தும் வகையில் கொள்ளையடித்திருந்தால் அவர்கள் அதற்கான ஆதாரங்களை விட்டுச் செல்ல வாய்ப்பில்லை. குறித்த ஆதாரங்கள் இறுக்கமாக இருந்தால் அதனை வைத்திருந்தவர்களும் தற்போது உயிருடன் இல்லை. அத்துடன் அப்போதைய ஆட்சியில் நிதியமைச்சின் செயற்பாட்டிற்காக வெளியில் இருந்து வந்த நிதிகள் எங்கு சென்றன என்பது தொடர்பான எந்த பதிவுகளும் இல்லை. ராயபக்ஷ குடும்பத்தில் ஒருவரை கைது செய்ய வேண்டுமென்றால் அதற்குரிய சரியான ஆதாரங்கள் திரட்டப்பட வேண்டும். அவ்வாறு ஆதாரங்கள் திரட்டப்படாமல் கைது நடவடிக்கைகள் இடம்பெற்றால் நீதிமன்ற நடவடிக்கைகளின் போது அரசாங்கம் தடுமாறும். அது அரசாங்கத்திற்கு பலவீனமாகவே அமையும். இனப்பிரச்சினைக்கான அரசியல் தீர்வு, நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை நீக்கம் என்பன உட்பட தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வழங்கப்பட்ட உறுதிமொழிகள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேற்றப்படும் என மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் ரில்வின் சில்வா தெரிவித்துள்ளார். தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை நீக்கப்படும் என தேர்தல் விஞ்ஞாபனத்தில் நாம் உறுதியளித்தோம். அந்த உறுதிமொழி நிச்சயம் நிறைவேற்றப்படும். மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும். எல்லை நிர்ணயம் தொடர்பில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. அந்த பிரச்சனையை தீர்த்து தேர்தலை நடத்த வேண்டும். தமிழ் மக்களின் பிரச்சனைக்கு மாகாண சபை முறைமை தீர்வு அல்ல என்ற போதிலும் தற்போது அந்த முறைமை இருப்பதால் அதில் கை வைக்கப்படாது எனவும், புதிய அரசமைப்பு ஊடாக தற்போது இருப்பதை விட சிறப்பான தீர்வு வழங்கப்படும் எனவும் நாம் உறுதியளித்துள்ளோம். இந்த உறுதிமொழியும் நிறைவேற்றப்படும் என கூறியுள்ளார். தொடர்ச்சியாக தென்னிலங்கையில் முன்னெடுக்கப்படுகின்ற கைதுகளில் பல முக்கியமான விடயங்கள் மறைந்துள்ளமை ஆரம்பகட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது. அதிலும் பாதாள உலக கும்பலை சேர்ந்த ஹெகல் பத்ரே பத்மேயிடமிருந்து கிடைக்கக்கூடிய தகவல்கள் தென்னிலங்கையில் மட்டுமில்லாது வடக்கு கிழக்கிலும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. பாதாள உலக கும்பலை சேர்ந்த ஹெகல் பத்ரே பத்மே 31 தொலைபேசிகளை பயன்படுத்தி பல்வேறு தொடர்புகளை பேணி வந்ததாக தெரிய வருகின்றது. இந்த 31 தொலைபேசி அழைப்புகளில் அரசியல்வாதிகளும் அடங்குகின்றனர். அதில் வடக்கு கிழக்கில் உள்ள அரசியல்வாதிகளும் உள்ளடக்குவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கை அரசாங்கம் இந்த மாதத்திலிருந்து வரி நடைமுறை தொடர்பில் கடுமையான கட்டுப்பாடுகளை முன்னெடுக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கை அரசு டின் இலக்கம் தொடர்பில் இந்த முக்கிய நகர்வுகளை முன்னெடுக்க இருப்பதாக கூறப்படுகின்றது. இலங்கையில் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை முறைகள் நடைமுறைக்கு வந்த பிறகு பெரிய செலவுகளை மேற்கொள்வது கடினமாக இருக்கும் என்று கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் எம் கணேசமூர்த்தி தெரிவித்தார். இது தொடர்பாக லங்காஸ்ரீயின் ஊடறுப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல கருத்துக்களை பேராசிரியர் எம் கணேசமூர்த்தி தெரிவித்துள்ளார். அதில் இலங்கையின் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை முறைகள் நடைமுறைக்கு வந்த பிறகு ஒருவருக்கு எங்கிருந்து பணம் வருகின்றது என்பது எளிதாக தெரிந்து கொள்ள முடியும் என்றும், முறைகேடுகளை அரசால் எளிமையாக கண்டறிய முடியும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாண புங்குடுதீவு முதலாம் வட்டாரத்தில் கடந்த 10/8/2025 அன்று வாழ்வெட்டு கும்பலின் கொடூரமான தாக்குதலில் பலியான தனியார் பேருந்து உரிமையாளரின் பூதவுடலை 15/8/2025 அன்று குறிகட்டுவான் பிரதான வீதியில்
பெட்ரோல் நிரப்பும் நிலையம் முன்பாக நடுவீதியில் வைத்து கொல்லப்பட்டவரின் குடும்ப உறவுகளும் 150க்கும் மேற்பட்ட பொதுமக்களும் இணைந்து போராடியிருந்தனர். பேருந்து உரிமையாளர் கொல்லப்பட்ட தினத்திலிருந்து 5வது தினம் வரை, அதாவது பூதவுடல் அடக்கம் செய்த தினம் வரைக்கும் கொலையாளிகள் கண்டுபிடிக்கப்படாதமையினாலும் ஊர்காவல்துறை போலீஸ் பிரிவின் கீழுள்ள குறிகட்டுவான் போலீஸ் காவலரனில் கடமையாற்றும் சார்ஜென்ட் தரத்திலான போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் கொல்லப்பட்டவரின் வீட்டிற்கு இன்னும் 2 வெளிமாவட்ட நபர்களுடன் மதுபோதையில் சென்று லஞ்சம் கேட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்தார். பொதுமக்கள் வெகுண்டெழுந்து இவ்வீதி மறியல் போராட்டத்தை நடத்தியிருந்தனர். இப்போராட்டத்திற்கு தீவகம் சிவில் சமூகம், புங்குடுதீவு உலக மையம் மற்றும் புங்குடுதீவு தனியார் பேருந்து சேவை சங்கம் போன்ற தன்னார்வ தொண்டமைப்புகள் ஆதரவை நல்கியிருந்தன. அன்றைய தினம் புங்குடுதீவு தனியார் பேருந்து சேவை சங்கத்தினர் பணி புறக்கணிப்பையும் மேற்கொண்டிருந்தனர். நடைபெற்ற கவனஈர்ப்பு எதிர்ப்பு போராட்டத்தில் 5 கோரிக்கைகள் பொதுமக்களால் முன்வைக்கப்பட்டன. ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட கொலையாளிகள் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும். லஞ்சம் கோரிய குறிகட்டுவான் போலீஸ் காவலரன் உத்தியோகத்தர் அங்கிருந்து இடம் மாற்றப்பட்டு அவர் மீதும் அவரோடு இணைந்து கொல்லப்பட்டவரின் வீட்டுக்கு வருகை தந்து லஞ்சம் கோரிய ஏனைய 2 நபர்கள் மீதும் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். கொல்லப்பட்டவரின் வீட்டுக்கு 24 மணி நேர போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும். கடந்த வருடம் வரை ஏற்கனவே நடைமுறையில் இருந்த புங்குடுதீவு, மடத்துவழி, மண்டைதீவு சந்தி போலீஸ் சோதனை சாவடிகள் மீளவும் அமுல்படுத்தப்பட வேண்டும். புங்குடுதீவு மத்தியில் நிரந்தர போலீஸ் நிலையம் உருவாக்கப்பட வேண்டும் போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து பொதுமக்கள் உணர்வு பூர்வமான கோஷங்களை எழுப்பி வீதி மறியலில் ஈடுபட்டதால் யாழ் நகரிலிருந்து அங்கு விரைந்து வந்த யாழ்ப்பாணம் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அக்கோரிக்கைகளை இயன்றவரை உடனடியாக நிறைவேற்றுவதாகவும் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருமாறும் சாட்சியாக வீடியோ ஒளிப்பதிவுக்கு முன்னிலையில் பொதுமக்களிடம் தயவு கூர்ந்து கேட்டுக்கொண்டதோடு அந்த இடத்திலேயே குறிகட்டுவான் காவலரன் போலீஸ் உத்தியோகத்தருக்கான இடமாற்ற உத்தரவு, கொல்லப்பட்டவரின் வீட்டுக்கான முழுநேர போலீஸ் பாதுகாப்பு போன்ற கோரிக்கைகளை நிறைவேற்றியிருந்தார். அரசு ஊழியர்களின் வேதன முரண்பாடுகளை தீர்க்க இம்முறை பாதீட்டில் கவனம் செலுத்தப்படும் என பொது நிர்வாகான மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சு தெரிவித்துள்ளது. அரச ஊழியர்களுக்கு கடந்த பாதீட்டின் போது அதிகரிக்கப்பட்ட சம்பளத்தின் மற்றொரு பகுதியை இம்முறை பாதீட்டில் பெற்றுக் கொடுக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் சந்தன அபேரத்ன குறிப்பிட்டுள்ளார். அரச ஊழியர்கள் மத்தியில் காணப்படும் வேதன முரண்பாடுகளை தீர்ப்பதற்கு தொடர்ந்து நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் சந்தன அபேரத்ன தெரிவித்துள்ளார். ஹமாஸ் முழுமையாக நிராயுத பாணியாக்கப்படும் வரை இஸ்ரேல் தாக்குதலை நிறுத்தாது என இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் போரை முடிவுக்கு கொண்டு வர ஹமாஸிற்கு காலக்கெடு விதித்துள்ள நிலையில் பெஞ்சமின் நெதன்யாகுவின் இந்த உரை வெளியாகியுள்ளது. காசாவில் உள்ள அனைத்து இஸ்ரேலிய பயண கைதிகளும் வரும் நாட்களில் திரும்பி வருவார்கள் என அவர் இதன்போது நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். அத்துடன் நெருக்கடியின் போது இராணுவ உதவி மற்றும் அரசியல் ஆதரவுடன் இஸ்ரேலை ஆதரித்தமைக்காக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பிற்கு அவர் நன்றி தெரிவித்துள்ளார். மேலும் பணைய கைதிகள் விடுதலையின் இறுதி தொழில்நுட்ப விவரங்களில் பணியாற்றிய இஸ்ரேலின் பேச்சுவார்த்தை குழு எகிப்துக்கு அனுப்பப்பட்டுள்ளது என்பதையும் அவர் உறுதிப்படுத்தியுள்ளார். இதேவேளை பணைய கைதிகள் அனைவரும் பாதுகாப்பாக திரும்புவதை உறுதி செய்வதற்காக மத்தியஸ்தர்களுடன் பேச்சுவார்த்தைகள் தொடரும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எல்பிட்டிய ஓமந்த பிரதேசத்தில் துப்பாக்கி சூடு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த பகுதியில் அமைந்துள்ள வீடொன்றை இலக்கு வைத்து நேற்றிரவு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த துப்பாக்கி சூட்டில் எவருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை எனவும் வீட்டின் ஜன்னல்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மோட்டார் சைக்கிளில் வந்த துப்பாக்கிதாரி இவ்வாறு வீட்டின் மீது துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளார் என தெரிய வந்துள்ளது. துப்பாக்கி சூட்டுக்கான காரணங்கள் எதுவும் இதுவரையில் கண்டறியப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பிரதேசத்தில் போதைப்பொருள் தொடர்பில் தகவல்களை வழங்கிய காரணத்தினால் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். சம்பவம் தொடர்பில் எல்பிட்டிய போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இத்துடன் இன்றைய நாளுக்கான காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன.
தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.